சண்டே மார்னிங் தான் சென்னைக்கு வந்திருந்தேன். ஸோ அன்னைக்கே பூ வைக்காம எனக்கு ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேன். பூ வந்து லைட்டாக வதங்கி போயிடுச்சு. என் அம்மா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை மறந்துட்டேன் நான். ஸோ வச்சாச்சு. என்னை வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ண டைம் இல்லை. டைம் வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். பசங்க 2 பேருமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து 2 பேரையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். இப்போ 2 டேஸ் ஒன்ஸ் நான் வந்து வீட்டுக்கு மாப் போடுறதுனால வீடு வந்து கொஞ்சம் எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது எனக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து 1 மந்த்தாக வீட்டில் அந்தளவுக்கு வேலை எனக்கு இருக்காது. பட் இனிமேல் அப்படி கிடையாது. 4th அன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து பைண்டிங் பண்ணுறது அண்ட் வந்து அட்டை போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிடணும். ஒரு வேலையாக நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இடையில லெவின் வந்து அவன் வரைஞ்ச ட்ராயிங்கை வந்து என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். கெவின் வந்து இன்னும் எந்திரிக்கலை. சும்மா சோஃபாவில் வந்து படுத்திருக்கான் லெத்தாஜிக்கா. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வீடை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடை க்ளீன் பண்ணுறேன். இப்போ நான் தள்ளிட்டு போகிறேன்ல அந்த பேக் வந்து 2 டேஸாக அப்படியே இருக்குது. அது ஆல்ரெடி துவைச்சி தான் எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. அதனால் அதை வந்து பீரோவில் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். அது இன்றைக்கி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அதனால் நான் வந்து அதை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 புடவை வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் வீடியோஸ் கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான் போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். பட் வந்து வேலை இருந்தனால எனக்கு 2யுமே ஒரே டைமில் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாகிடுது. இப்போ வந்து 2 பேத்துக்கும் சேர்த்து நாட்டு சக்கரை பால் கொடுப்பேன். இது பிளாஸ்டிக் தான், பட் ஹீட் இல்லை. மார்னிங் நான் டீ குடிக்கிறதுக்கு போட்ட பால். ஸோ ஹீட் இல்லாமல் தான் ஊற்றிருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு. அண்ட் ஒரு தோசை. ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிடுவாங்க. 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அண்ட் வந்து நான் வெள்ளரிக்காய் கொஞ்சம் சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் என் பையன் வந்து கேம் விளாட்றதுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து போட்டி போட்டுட்டு இருந்தான். அப்புறம் அந்த கேப்பில் விளாண்டுட்டு இருந்தோம் 2 பேருமே. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நல்லா சிரிக்கிறேன்னு சொல்லலாம். பசங்க இல்லாமல் ஒரு மாதிரியே இருப்பேன்.